நண்பர்களே, நம்ம வறுமை ஒழிப்பு திட்டம் பார்த்துட்டு வரோம். நான் வந்து ஏற்கனவே 4 நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். வேணா என்னுடைய மெயில் இந்த யூடியூப் ஐடி போட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சொன்னால் நிறையா வரும். அதில் வந்து இது லாஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கி வந்து இந்த ஒரு 5 இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன் நண்பர்களே, பாருங்கள். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், ஓகேங்களா. ஊரில் வந்து வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து 7 நாள் பார்த்தான். எதுவுமே வந்து அங்கே ஊரில் வேலை இல்லைன்னு சொன்னே 8ஆம் நாள் போயிருக்கான், ஓகேங்களா. 8ஆம் நாள் திங்கக்கிழமை. அப்போ 80, ஓகேங்களா. அவன் மட்டும் தனியாக போனால வேறு யார் கூட போட. அப்போ 80 ஊரக நிலம் மற்றும் வேலை வாய்ப்பு திட்டம். ஏன்னா ஊரில் அவனுக்கு நிலம் இல்லை, ஏன்னா 3 வேளை அவனால் சாப்பிட முடியல. அதனால் அவன் வந்து 83ல் போயிருக்கான், ஓகே. ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்கள், இது வந்து ஒரு ரைமிங்காக இருக்கும். 1989, ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே 1980 தான் பார்க்குறோம். இது ரைமிங்காக பார்த்துக்கோங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஓகேங்களா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா வந்து கிராமத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா அந்த ஆத்தோரமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அந்த மண்ணை அள்ளி சரி பண்ணி அந்த ஆற்று தண்ணி வரணும் அடுத்துக்காக அவங்க பண்ணுவாங்க. அப்போ 2006ன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதனோட திட்டம் 2005 போட்டிருப்பாங்க. நடைமுறை தான் 2006. இந்த கொஸ்டின் நல்லா வாட்ச் போடுங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படின்றாங்க. இங்கே வேணால் நம்ம வந்து சதவதானின் நட்டின் நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம். சதக்னா 100ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010, ஓகேங்களா. இதான் நண்பர்களே ஷார்ட்கட்டு. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லை, அதனால் வந்து 8ஆம் நாள் வேலைக்கு போயிருக்கான். யாருமே இல்லை கூட, அவன் மட்டும் தான். அப்போ 80, ஓகேங்களா. அவனுக்கு நிலம் மற்றோன்னா நிலம் இருந்தால் தானே 3 வேளை சாப்பிட முடியும். நிலம் இல்லாதனால தான் போயிட்டான். அப்போ 83. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது ஒரு ரைமிங்காக இருக்கும். 1989. மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து எப்படின்னா 2006. கிராம மக்கள்லாம் ஆத்தோரமாக வேலை பார்ப்பாங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் சாக்குன்னா 100, ஆனால் இங்கே 10ன்னு வச்சுக்கோங்க. 2010, ஓகேங்களா. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.